இன்னைக்கு இருக்கக்கூடிய டென்ஷனான பிரஷரான லைஃப்ல எல்லா வேலையும் ஒரு 2 நாள் தூக்கி வச்சுட்டு அப்படியே ஹாயா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தா எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும்ல. அதே மாதிரி ஒரு ஃபேமிலி என்ன பண்றாங்க, ஒரு ட்ரிப்புக்காக பிளான் பண்ணி வெளியே போறாங்க. போன இடத்துல அவங்க எதிர்பார்த்த என்ஜாய்மெண்ட் ஹாப்பினஸுக்கு பதிலா ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம், என்ன நடந்துச்சுங்கிறத ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். அவங்க ஒரு சின்ன குடும்பம் தான், ஆனா கொஞ்சம் ரிச்சான குடும்பம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 பசங்கன்னு 4 பேர் அந்த ஃபேமிலியில இருக்காங்க. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஹேபிட் இருக்கு. என்னன்னா, மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவைன்னு எங்கேயாச்சும் ஒரு சின்ன ட்ரிப்பாச்சும் போயிட்டு வந்துருவாங்க. அப்படி ட்ரிப் போறது அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். அந்த மாதிரி அவங்க லைஃப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் ட்ரிப்புக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, நம்ம எப்பவுமே ட்ரிப்புக்கு எப்படி போறோம், காலையில போறோம், சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம். அந்த ட்ரிப்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறோங்கிறது சந்தோஷம் தான். ஆனா அந்த டிராவலிங் இருக்குல்ல, அது ஒரே போரா போகுது. பகல் டைம்ல தான் நம்ம போறோம், கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம். எனக்கு ரொம்ப போரா இருக்கு. நாம இந்த வாட்டி ட்ரிப்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். என்னன்னா, எப்பவுமே நம்ம டே டைம்ல தானே போறோம், இந்த வாட்டி நம்ம நைட் டைம்ல போலாம். அது கொஞ்சம் த்ரில்லா இருக்கும்ல, கொஞ்சம் பயமாவும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கும். ஸோ த்ரில் கலந்த ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னசென்ட்டான ஆளு, அதாவது கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கிற ஆளு. இந்த நைட் டைம், ஒரு லேட் நைட், இந்த 11க்கு மேல போனாலே அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா அவருக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். அவரு அந்த மாதிரி கேட்டகரி. அதனால அவர் என்ன சொல்றாரு, இல்ல இந்த நைட் டைம்லலாம் வேணாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நம்ம எப்பவும் போற மாதிரி நம்ம டே டைம்லயே போலாம், எனக்கு நைட்ல வரதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. ஆனா அவங்க ஒய்ஃப், எல்லாத்துக்கும் எதுக்கு பயப்படுறீங்க, அதான் நான் இருக்கல, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட கொஞ்சம் தைரியப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. கடைசியா ஒரு வழியா அவங்க ஹஸ்பண்டும் நைட்ல போறதுக்கு சம்மதிக்கிறாங்க. இந்த பிளான் போடுறது பாத்தீங்கன்னா ஃப்ரைடே, மறுநாள் பாத்தீங்கன்னா சாட்டர்டே அவங்க கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 11:45 இருக்கும். இப்போ அவங்க ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, மனசுக்குள்ள கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ கார் கிளம்பி போயிட்டே இருக்கு. அது ஒரு மெயின் ரோடு, நார்மலா தான் போறாங்க. ஜாலியா சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வைப் பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க. மணி ஒரு 12 இல்ல 12:30 இருக்கும். அப்போ கார் ஒரு இடத்தாண்ட போகுது. அந்த இடம் பார்க்க எப்படி இருக்கும், இந்த கும் இருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. சுத்தமா அப்படி இருட்டா இருக்கு. இந்த காரோட வெளிச்சம் மட்டும் தான் தெரியுதே தவிர ஸ்ட்ரீட் லைட்டோ எதுவுமே இல்ல. பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காடு மாதிரி மரங்கள் இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கிட்ட போயிட்டே இருக்க சொல்ல ஒரு 20 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் லிஃப்ட் கேக்குறான். இத பார்த்த உடனே இந்த ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பயம் அதிகமாகுது. ஏன்னா இவர் ஆல்ரெடி பயந்தாங்கொழி வேற. என்னடா இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல இந்த பையனுக்கு இங்க என்ன வேலை, இவன் எதுக்கு லிஃப்ட் கேக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு காரோட ஸ்பீட ரொம்ப அதிகமாக்குறாரு. இப்போ அவரை மீறியே அந்த பயத்துல காரோட ஸ்பீட அதிகமாக்கி ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. இப்போ அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, எங்க அந்த பையனை பார்த்தா பாவமா இருக்கு, நம்ம லிஃப்ட் கொடுக்கலாம், ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல இல்ல, எனக்கு அவனை பார்த்தா பயமா இருக்கு, நீ கம்மன் இரு, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரை ஃபாஸ்டா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காரு. ஆனா அவங்க ஒய்ஃப் ஒத்துக்கவே இல்ல. இல்ல முடியாது, நீங்க காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, வேகத்தை கம்மி பண்ணி அந்த காரை நிறுத்துறாரு. அந்த பையன் நின்னுட்டு இருந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கார் தள்ளிக்குது. இப்ப காரை நிறுத்திட்டு அந்த பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி தேடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல, அந்த பையனும் இல்ல, யாருமே இல்ல. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இப்பதானே ஒரு பையன் லிஃப்ட் கேட்டான், அதுக்குள்ள இவன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி திரும்பி தேடிக்கிட்டே இருக்காங்க. தேடி முடிச்சுட்டு இப்படி அந்த ஹஸ்பண்ட் முகத்தை திருப்புறாரு. பார்த்தா அந்த காரோட சைடு மிரர் இருக்கும்ல, அதுல அதே பையன் முகம்லாம் ரத்தம் ஒழுவிக்கிட்டு கையெல்லாம் ரத்தத்தோட அந்த கார் கண்ணாடிய வேகமா தட்டுறான். உடனே 2 பேரும் பதறி போய் என்ன பண்றதுன்னே தெரியாம கத்துறாங்க. அது மட்டும் இல்லாம வெளியே இருந்து ஒரு மாதிரி அலறல் சத்தமும் கேக்குது. உள்ள காருக்குள்ள இருக்கிற பசங்க எல்லாருமே பயங்கரமா பயந்து போய் கத்திட்டு இருக்காங்க. இவர் மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா, பயத்திலேயே காரை மெயின் ரோட்ல ஓட்டிட்டே வராரு. பக்கத்துல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஒரு ரோடு போகுது. உடனே அந்த ரோட்ல காரை திருப்புறாரு. அது என்ன ரோடு, எங்க போகுது
அப்படின்னே தெரியல. அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரடு முரடான ரோடா இருக்கு, அந்த லெஃப்ட் சைட்ல போற ரோடு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் காரோட மேக்ஸிமம் ஸ்பீட்ல அவர் இப்ப போயிட்டு இருக்காரு. அந்த கரடு முரடான பாதையில எங்க போறது என்ன பண்றதுன்னு கூட தெரியாம பயத்துல அவர் பாட்டு ஓட்டிட்டே இருக்காரு. அந்த கார்ல இருக்கிறவங்க எல்லாம் அலறி அடிச்சு பயத்துல உறைஞ்சு போய் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவரு காரை ஓட்டிக்கிட்டே போயிட்டு அங்க ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கு, அந்த மரத்துல ஃபாஸ்டா எடுத்து போய் இடிச்சிடுறாரு. இடிச்ச உடனே அந்த 4 பேருமே அன்கான்சியஸா ஆயிடுறாங்க. அப்படியே அந்த நைட்டு போது மறுநாள் காலையில விடிஞ்சு பார்த்தா இது என்னடா இந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து உள்ள காரை திறந்து செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்தா அந்த 4 பேருமே இறந்து போயிட்டாங்க, ஒருத்தர் கூட உயிர் பழைக்கல. உடனே இந்த விஷயத்த அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்து இது எப்படி ஆச்சு, யாருன்னா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ இல்ல யாரும் நாங்க பாக்கல, காலையில விடிஞ்ச பிறகு வெளியே வந்து பார்த்தா இந்த மாதிரி இந்த கார் இருக்கிறத பார்த்தோம், அதனாலதான் உங்களுக்கு தகவல் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர் மட்டும், ஒரு வயதான பெரியவர் வந்து அந்த போலீஸ் கிட்ட உங்ககிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ அந்த பெரியவர் வந்து போலீஸ கொஞ்சம் தனியா கூட்டிட்டு போயிட்டு அவரு சொல்றாரு, அதாவது நான் இங்க இருக்கிற ஒரு பெரிய வீட்டுல வாட்ச்மேன் வேலை பாக்குறேன். ஒரு நாள் என் வேலை முடிஞ்சு நான் வரதுக்கு ரொம்ப லேட் நைட் ஆயிடுது. அப்ப நான் வந்துட்டே இருந்த சமயத்துல ஒரு 20 வயசு பையன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து கிடந்தான். அவன் ரொம்ப கொடூரமான முறையில இறந்து கிடந்தான். இந்த சம்பவம் நடந்து ஒரு 4 வருஷம் இருக்கும். அது ஏப்ரல் மாசம் சனிக்கிழமை. இந்த 4 வருஷமும் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், அதே மாசத்துல அதே தேதியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பையனுடைய ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்துதான் இந்த மாதிரி கண்டினியூஸா 4 வருஷமா நடந்துகிட்டே இருக்கு. இவங்க மரத்துல மோதி செத்து போனாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த 3 ஆக்சிடென்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ரொம்ப கொடூரமான முறையில ஆகிருக்கு. ஆனா என்னன்னா இதுல ஆக்சிடென்ட் ஆனவங்க யாருமே உயிர் பிழைக்கலங்கிறது தான் உண்மை அப்படின்னு அந்த பெரியவர் போலீஸ்கார்கிட்ட சொல்றாரு. இப்போ போலீஸ் வந்து இத கேஸா எடுத்துக்கிட்டு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கறத இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட கதை முடியுது. நீங்க எப்பவாச்சும் மிட் நைட்ல டிரைவிங் போகும்போதோ அப்படி இல்லைன்னா டிராவல் பண்ணும் போதோ இந்த மாதிரியான அமானுஷ்யமான நிகழ்வுகளை பார்த்திருக்கீங்களா, அப்படி இல்லைன்னா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.